முன்னாள் நீதிபதி வள்ளிநாயகம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். டிஎன்பிஎஸ்சி உறுப்பினராக 11 பேரை நியமனம் செய்த தமிழக அரசின் அரசாணையை இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான விவரங்கள் சொல்லுங்க சார். அது கரெக்ட் டெசிஷன். நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா 2 பேர் ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அவரை பத்தி தவறான ஏற்கனவே அவர் பத்தி நிறைய ரிப்போர்ட் அவரை போய் சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு, அதையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு முறைங்கிறது இல்லாமலே யாரை வேணாலும் அப்பாயின் பண்ணலாம். அதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணாமா, கான்ட்ராக்ட் வேணாமா, கேரக்டர் வேணாமா, அவனுடைய முற்போக்கு என்ன பிற்போக்குன்னு தெரியாம உங்க நினைச்சபடி டிஎன்பிசி அப்பாயின் பண்ணீங்கன்னா, டிஎன்பிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட். ஒருத்தர் செலக்ட் பண்ணதுக்கு பொறுப்பு கவர்மெண்டுடைய உரிமை. அதை கண்ட மாதிரி ஆட்களை போட்டீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணாம என்ன ஆறுது, அரசு என்ன ஆறுது, மக்கள் என்ன ஆவாங்க, நல்லவங்களுக்கு வேலை கிடைக்காம போகும், நினைச்சவங்க வேலை போட்டு போவாங்க இல்லையா? அந்த கருத்தை கொண்டுதான் நிச்சயமாக முதல் அமர்வு செய்தது மிக மிக சரிதான் நான் கருதுறேன். நான் திரு வள்ளிநாயகம், இப்ப காலியாக உள்ள பணியிடங்களுக்கு மீண்டும் புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்களா? அவர்கள் எந்த முறையில் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கு? அதுக்கு முறை இருக்குல்ல. அதாவது டிஎன்பி செலக்ஷனுக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதாவது ஒண்ணு வச்சுக்கோமா, சட்டத்தை பொறுத்த மட்டுக்கும் அரசை பொறுத்த மட்டுக்கும் எந்த ஒரு நியமனமும் விதிப்படி நடக்கணும் அப்படிங்கிறது முறை இருக்குது. அந்த விதிகளை பின்பற்றும் போது அதுக்கு ஒரு கமிட்டி அப்பாயின் பண்ணுவாங்க, அல்லது அதுக்கு செலக்ஷனுக்கு ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு வாட்டில குவாலிஃபிகேஷன் அவருடைய நிலைமை என்னன்னு கேட்டுதான் பண்ணுவாங்க. நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போது இந்த ரூலை ஃபாலோ பண்ணலேட்டு தானே பண்ணிட்டாங்க. அதனால விதிமுறைகளை ஒழுங்கா இது பண்ணி வரக்கூடிய ஆட்களை குவாலிஃபிகேஷன் பண்றாங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ண ஆட்களை போடாதீங்க அப்படின்னு பண்ணிருக்காங்க. நிச்சயமா அதை ரெகுலேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ 11 பேரை உறுப்பினர்களாக நியமனம் செய்த அந்த அரசாணையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்குதா? மேல்முறையீடு யார் வேணாலும் பண்ணாங்க. குப்பன்னு சுப்பம் கூட பண்ணும்போது தமிழ்நாடு பண்ணா வைப்பாங்களா? பட் அது மேல போனா நிச்சயமா உதப்படுவாங்க. தட் இஸ் மை வியூ. சுப்ரீம் கோர்ட் will not tolerate such matters. Nowadays they are very very conscious. திரு வள்ளிநாயகம், இப்போ 11 பேர் நீக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு முன்னராக எடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பணிக்காலம் செல்லுபடியாகுமா? அது இட்ஸ் குட் கொஸ்டின். பட் அதை அவ்வளவு தூரத்துக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா செலக்ஷன் ஆனதை இது பண்றது மிகவும் கடினம். சாதாரணமாக செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே வாட் ஹஸ் பீன் டன் ஆல்ரெடி வில் நாட் பி செட்டில் அன்லெஸ் ஐ see the judgment. ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லிருக்கான்னு பார்க்கணும். அதுல பட் என்ன பொறுத்த மட்டும் நடந்தவே இருக்கட்டும், நடப்பது நலமா இருக்கட்டும் தான் எந்த ஒரு நீதிபதியும் கருதுவாங்க. அன்லெஸ் there is சேலஞ்ச். ஒரு பர்டிகுலர் அப்பாயின்மெண்ட் ஒரு பயஸா பண்ணிருக்காங்க, அது மேல எப்படியே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமா அந்த அப்பாயின்மெண்ட் செட்டில் ஆகும். திரு வள்ளிநாயகம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.